ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பி சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 ஃபுட் கலர்ஸ் எதுவும் சேர்க்காம நார்மலாக வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சே எப்படி கிறிஸ்பாக கலர்ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் சமைக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். போன்லெஸ் சிக்கன் மீடியம் பீஸுக்கும் கொஞ்சம் சின்ன அளவாக பார்த்து வாங்கிக்கோங்க. லெமன் ஜூஸ் 3 ஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். இந்த கிறிஸ்பினஸ்க்கு இந்த அரிசி மாவு தாங்க சீக்ரெட்டே. இப்போது மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் அளவு சேர்க்கணும். நல்ல தரமான மிளகாயில் தனி மிளகாய்த்தூள் அரைச்சிங்கன்னா ஃபுட் கலர்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. சிக்கன் 65க்கு காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆனால் அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் தனி மிளகாய்த்தூளும் நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கணும். இப்போ நல்லா பிரட்டியாச்சு. அப்படியே மூடி வச்சு ஃப்ரீசரில் 1.5 மணி நேரம் வைக்கணும். மேக்ஸிமம் 2.5 மணி நேரம் வரை வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கறி பொரிச்சு எடுக்கிறதால நான் கொஞ்சம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதை ரீயூஸ் பண்ண முடியாது இல்லையா. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றொன்னா நம்ம சிக்கனை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக எல்லோரும் சிக்கன் 65ல் கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கார்ன்ஃப்ளவர் மைதாலெலாம் கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அதை நான் யூஸ் பண்ணுறதையே நிறுத்திட்டேன். அதுக்கு பதிலாக தான் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி கிடைக்கிற அதே கிறிஸ்பினஸ் அரிசி மாவு யூஸ் பண்ணுறதாலையும் கிடைக்கிது. அரிசி மாவும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கருத்து போயிடும். 1 கிலோ சிக்கனுக்கே 4 to 5 ஸ்பூன் அளவு தான் யூஸ் பண்ணணும். எண்ணெயில் சிக்கனை போட்டதும் உடனே பிரட்டி விடக்கூடாது. ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிற்பாடு அப்புறம் தான் பிரட்டி விடணும். இப்போ பாருங்கள், கிறிஸ்பி சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கும் டிப்ஸுக்கும் ஹோமி ஸ்பைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பி சிக்கன் 65 நூடுல்ஸுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த நூடுல்ஸ் ரெசிபிக்கு ஹோமி ஸ்பைசஸ் சேனலை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.